ஒரு 2 நாளுக்கு முன்னாடி ஹஸ்பண்ட்ட சொல்லியிருந்தேன். ஐஸ்கிரீம் கேக் சாப்பிடணும் போல இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு. நேத்து இவ்ளோ பெரிய கேக் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, சின்ன பீஸா வாங்குனா ரேட் அதிகம். அதனால பெருசா வாங்கிட்டு வந்துட்டேன். எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க அப்படின்னாங்க. இப்பலாம் சின்ன பொருள் வாங்குனோம்னா விலை அதிகம். அத சாட்டிஸ்ஃபையாவும் நம்மளால சாப்பிட முடியாது. இதுவே கொஞ்சம் பெருசா வாங்கிட்டோம் அப்படின்னா, எல்லாரும் ரொம்ப சாட்டிஸ்ஃபையா சாப்பிட்டுக்கலாம். ஒரு ஃப்ரூட் காட்டுனேன் இல்லையா? அது வந்து வாட்டர் ஆப்பிளாமா. நான் வந்து அத கிரீன் கலர்ல தான் பார்த்துருக்கேன். இப்ப தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ரெட் கலர்ல பார்க்குறேன். சாப்பிடறதுக்கு வந்து கொய்யாப்பழம் மாரி இருந்தது. இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நைட் டின்னருக்கு மாவு இருந்தங்காட்டி சிம்பிளா வந்து ஊத்தாப்பம் ஊத்திப்போம் அப்படின்னு தான் நினச்சேன். அப்புறம் தான் திடீர்னு ஒரு யோசனை, பணியாரம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பொடி பொடியா வெங்காயம் கட் பண்ணி நிறையா கடலைப்பருப்பு, உளுந்தம் பருப்பெல்லாம் போட்டு தாளிச்சு விட்டு சூப்பரா வந்து மாவு ரெடி பண்ணி வச்சுட்டேன். பணியாரம் சுட்டு ரொம்ப நாள் ஆனங்காட்டி இந்த கல்லை முதல்ல பழக்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக விளக்கெண்ணெயில் துணியை தொட்டு அப்படியே லைட்டாக தொட்டு தொட்டு எடுத்தேன். தொட்டு தொட்டு எடுத்து லைட்டாக ஹீட் பண்ணி விடவும் பணியாரக்கல் வந்து நல்லா பழகிருச்சு. அதுக்கப்புறமா மாவு ஊற்றி நார்மலாக எப்பயும் போல் சுடவும் சூப்பராக வந்திருந்தது. சைட் டிஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி அரைச்சாச்சு. நாளைக்கு இன்னொரு vlogல பார்க்கலாம். பாய்.